உங்கள் வீட்டில் வாழைக்காய் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து வெஜ்ஜில் தான் செஞ்சுருக்குறோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் 2 வாழைக்காவை நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே கிளறி எடுக்கிறதோட்டு வந்து கடாயில் ஒட்டாத வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு மசாலா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளியை கூடுதலாகவும் குறைச்சலாகவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு பழமான தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இது கூட 4 சில்லு தேங்காய், ஒரு 10 பல்லு முந்திரியை போட்டு நல்லா ஆற வச்சு அரைக்க போகிறோம். இது கூட வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறிக்க போகிறோம். தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, லைட்டாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து 1 பாட் ரைஸு, வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடக்குள்ளார டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜாக தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற வாழைக்காவை இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போட்டு கிளறி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.